ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 481வது நாமம். அசதே நமக. திருமாலை தரிசிப்பதற்காக காரிய வைகுண்ட லோகத்துக்கு சனத்குமார முனிவர்கள் நால்வரும் சென்றார்கள். அங்கே வாயில் காப்பாளர்களாக நின்றிருந்த ஜெயனும் விஜயனும் தடுத்தார்கள். அடியார்கள் பகவானை தரிசிக்கச் செல்லும்போது அவர்களை தடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்க எங்களை எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? இறைவனின் தொண்டர்களாக இருக்கும் தகுதியே உங்கள் இருவருக்கும் இல்லை. ஆகவே நீங்கள் பூமியில் போய் பிறக்க வேண்டும் என்று சனத்குமாரர்கள் ஜெய விஜயர்களுக்கு சாபம் கொடுத்தார்கள். வெளியே நடப்பதை தன் ஞான திருஷ்டியால் அறிந்த திருமால் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து சனத்குமாரர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அவரை தரிசித்த சனத்குமாரர்கள் திருமாலை பலவாறு துதி செய்தார்கள். அதன்பின், இறைவா, உனது அனுமதி இல்லாமல் உன் தொண்டர்களான ஜெய விஜயர்களை நாங்கள் சபித்து விட்டோம். எங்களை மன்னித்தருள வேண்டும். தொண்டர்கள் தவறு செய்தால் தலைவனிடம் முறையிடுவது தானே முறையாகும். நாங்களே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாமா? எங்களை மன்னிப்பாயாக என்று வேண்டினார்கள். அப்போது திருமால், இல்லை முனிவர்களே, என் பக்தர்களுக்கு விரோதமாக இருக்கும் எதையும் நான் விரும்ப மாட்டேன். என் கை என் பக்தர்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் என் கையை வெட்டிக்கொள்ளவும் நான் தயங்க மாட்டேன். எப்போதும் என் பக்தர்களான உங்களிடம் இவர்கள் அபச்சாரப்பட்டு விட்டார்களோ இவர்களுக்கு சாபம் தந்ததில் எந்த தவறும் இல்லை என்றார். மேலும் ஜெய விஜயர்களை பார்த்து, நீங்கள் 1000 ஜென்மங்கள் பூமியில் பிறக்க வேண்டும் என்று சொன்னார் திருமால். 1000 ஜென்மங்கள் உன்னை பிரிந்திருக்க எங்களால் முடியாதே என்று பகவானிடம் கெஞ்சினார்கள் ஜெய விஜயர்கள். சனத்குமாரர்களின் பாதங்களிலும் விழுந்து தங்களை மன்னித்தருளுமாறு கோரினார்கள். மனமிறங்கிய சனத்குமாரர்கள் திருமாலிடம், இவர்களுக்கு நீங்கள் வழங்கிய தண்டனையை சற்றே குறைத்தருள வேண்டும் என்றார்கள். உடனே திருமால், ஜெய விஜயர்களே, உங்களுக்கு 2 வாய்ப்புகள் தருகிறேன். 1, நல்ல பக்தர்களாக பல பிறவிகள் பிறக்கிறீர்களே, அல்லது தீயவர்களாக 3 பிறவி எடுக்கிறீர்களா என்று கேட்டார். தீயவர்களாயினும் 3 பிறவிகள் போதும், அதற்கு மேல் பிறவிகள் வேண்டாம் என்றார்கள் ஜெய விஜயர்கள். 3 பிறவிகளிலும் நானே உங்களை வந்து அழிப்பேன். நீங்கள் அதன் பின் இதே காரிய வைகுண்டத்துக்கு திரும்ப வந்து விடுவீர்கள் என்று பதிலளித்தார் திருமால். அதன்படி ஜெயனும் விஜயனும் ஹிரண்யகசிபாகவும் ஹிரண்யாட்சனாகவும் பிறந்தார்கள். அவர்கள் முறையே நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம் ஆகிய 2 அவதாரங்களால் அளித்தார் திருமால். அடுத்து ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் அவர்களே வந்து பிறக்க ராம அவதாரத்தில் அவர்களை முடித்தார் திருமால். முடிவாக சிசுபாலனாகவும் தந்தவக்ரனாகவும் வந்து பிறக்க அவர்களை கிருஷ்ணாவதாரத்தில் முடித்தார் திருமால். இப்படி 3 பிறவிகளை நிறைவு செய்த பின் அவர்கள் பழையபடி வாயில் காப்பாளர் பதவிகளை பெற்றுவிட்டார்கள். ஆக ஜெய விஜயர்களைப் போல் அடியார்களுக்கு தீங்கிழைத்தல் போன்ற பாவ செயல்களில் ஈடுபடுவோருக்கு பிறவிப்பிணி என்னும் தண்டனையை திருமால் அளிக்கிறார். உலகில் வாழ்வாகிய பிறவி சுழற்சிக்கு அசத் என்று பெயர். பாபிகளுக்கு அந்த அசத் ஆகிய பிறவி சுழற்சியை தருவதாலே திருமால் அசத் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகசரநாமத்தின் 481வது திருநாமம் அசஸ் நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் எந்த சூழலும் சிக்கிக்கொள்ளாதபடி திருமால் காத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.